வணக்கம். டிஆர்பி இன்று 13/3/2025 ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 6, 7, 8, 9 இந்த 4 நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் செட்டுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸை டிஆர்பி நடத்தினாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் ஸோ இன்று அதாவது 13/3/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கொஷின் பேப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸை நீங்கள் இங்கே தெரிவிக்கலாம். ஸோ நிறைய கேண்டிடேட்டுக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நாங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறது, மாஸ்டர் கீனா என்ன, ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறது தான் தெரியாமல் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அது என்டையராக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸ் எப்படி கொடுக்கணும், மாஸ்டர் கீனா என்ன கிளியராக நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மேலும் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 13ஆம் தேதி இன்று ஆரம்பித்து பார்த்தீங்க அப்படின்னா 15ஆம் தேதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை நீங்கள் இங்கே தெரிவிக்கணும். ஸோ இந்த அப்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்லேருந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு கைடோ இல்லை வேறு ஏதாச்சும் லோக்கல் நோட்ஸ்லேருந்து நம்ம அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொடுக்குற அப்ஜெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கணும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்டர் கீயை டவுன்லோட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் எப்படி அதை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே 1 by 1 காட்டுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஆர்பி வெப்சைட்குள்ளே போயிடுங்க. ஸோ டிஆர்பி வெப்சைட்கான லிங்க் நம்ம இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நியூ அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் டென்டேட்டிவ் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கணும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், ரெண்டாவது வந்து ப்ரெஸ் நியூ, மூணாவது வந்து டென்டேட்டிவ் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரெஸ் நியூஸ் அப்படிங்கிறது அவங்க என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை அவங்க ப்ரெஸ்ஸுக்கு ஒரு நியூஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரும் ரெண்டாவது இருக்கிற அந்த டென்டேட்டிவ் கியூ அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாஸ்டர் கொஷின் பேப்பரும் உங்களுக்கான டென்டேட்டிவ் கியூவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு இங்கே மூணாவதாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஒரு லிங்க், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சப்ஜெக்ட் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ 6ஆம் தேதி காலையில் நடந்த எக்ஸாம், மதியம் நடந்த எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு செஷன் வைஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செட் கொடுத்துருக்கிறது வந்து மாஸ்டர் கொஷின் பேப்பர்ஸ், ரெண்டாவது செட் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டென்டேட்டிவ் கீ. ஸோ செட் எக்ஸாம் எப்போவுமே நமக்கு 2 பேப்பராக நடந்திருக்கு, பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1க்கு இங்கே கிளிக் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான மாஸ்டர் கொஷின் பேப்பர் டவுன்லோட் ஆகும். இதுதான் மாஸ்டர் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 கொடுத்துருப்பாங்க. இது கிளிக் பண்ணிங்களாலும் இதுதான் உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் கொஷின் பேப்பர், தமிழுக்கான கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இது வந்து பேப்பர் 2க்கானது. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் மாஸ்டர் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் கீன்னு கொடுத்துருப்பாங்க, பேப்பர் 1க்கு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த கொஷின் நம்பர் அதுக்கான ஆன்சர் கீ வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பேப்பர் 1க்கு. ஸோ அதே மாதிரி பேப்பர் 2க்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேப்பர் 2 அதாவது தமிழ் சப்ஜெக்ட்டுக்கான அந்த ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். பேப்பர் 1 கொஷின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் கீயும் டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாஸ்டர் கொஷின் பேப்பரை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அவன் கொடுத்த அந்த டென்டேட்டிவ் கீயை ஃபஸ்ட் நீங்கள் அதில் டிக் பண்ணிவிடுங்க. ஸோ என்னென்ன கொஷினுக்கு என்னென்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க டிஆர்பி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிக் பண்ணி முடிச்சிருங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டாக இருந்தது இல்லைங்களா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஃபீல்டு கேட்கும். உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் என்ன டேட்டில் எக்ஸாம் எழுதினீங்க, அதுக்கப்புறம் என்ன பேட்ச் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ எல்லாருக்குமே என்ன டவுட் அப்படின்னா எது என்னோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறதான் டவுட் வருது. நிறைய பேர் ரோல் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. ரோல் நம்பர் பண்ணாதீங்க, பக்கத்தில் பாருங்க என்ரோல்மெண்ட் நம்பர்னு இருக்கும், அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருங்க. ஸோ உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதினீங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருங்க. ஸோ எக்ஸாம் எழுதுனதுக்கு டேட்டை இங்கே சூஸ் பண்ணவும் இங்கே உங்களுக்கு பேட்ச் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ 2 பேட்ச் இருக்குது, ஃபோர்நூன் ஆஃப்டர்நூனான்ட்டு. நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்தோன்னா பேட்ச் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். இது கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்டர் த டெக்ஸ்ட் ஹேஸ் ஷோன் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன உங்களுக்கு அந்த கேப்சா டிஸ்பிளே ஆகுதோ அந்த கேப்சா கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், அந்த அதே ஃபார்மில் அடிங்க. ஸோ கேப்சா கரெக்டாக அடிங்க. ஸோ கேப்சா கரெக்டாக அடிக்கலன்னா சப்மிட் ஆகாது. ஸோ கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும், அதை கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும்.
ஸோ ஓடிபி டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வெரிஃபை ஓடிபின்னு இருக்கும், அதை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரெஸ் நியூஸில் கொடுத்த அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஐ ஹேவ் ரீட் அப்படிங்கிற டிக் மார்க் கொடுத்துடணும். ஸோ கிளிக் ஹியர் டு வியூ கொஷின் பேப்பர் அப்படின்னு இருக்கும். ஸோ யூஸ்வலாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுப்பாங்க. டிஆர்பி இது வரைக்கும் நடத்த எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஹியர் டு வியூ கொஷின் பேப்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேபி இதில் அப்டேஷன் வரலாம், இல்லை முதல் முறையாக ரெஸ்பான்ஸ் ஷீட்டே ரிலீஸ் பண்ணாமல் வெறும் மாஸ்டர் கீயை வச்சு கூட நீங்கள் அப்ஜெக்ஷனை கொடுங்க அப்படின்னு கூட டிஆர்பி சொல்லியிருக்கலாம். பட் இன்னைக்கு மார்னிங் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 1 by 1 நமக்கு தெரிய வரும். ஸோ அதே மாதிரி நிறைய கேண்டிடேட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டென்டேட்டிவ் கீ ஓப்பன் ஆகாமல் இருக்குது. ஸோ சர்வர் இஷ்யூவாக இருக்குது, 404 எரர் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ள யார் யாருக்கு ஓப்பன் ஆகலையோ எல்லாத்துக்கும் 1 by 1 ஓப்பன் ஆகிடும். ஸோ மேபி இந்த கிளிக் வியூ கொஷின் பேப்பர் கூட ரெஸ்பான்ஸ் ஷீட்டாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை மாறாமலும் போகலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் ஷீட்னு வந்திருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மாஸ்டர் கீயோட கம்பேர் பண்ணிவிட்டு நான் சூஸ் பண்ண ஆன்சர் இது, டிஆர்பி கொடுத்த ஆன்சர் தவறாக இருக்குது, நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மாஸ்டர் கீயை வச்சு மட்டும் கொடுங்க அப்படின்னு மாதிரி டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை தனியாக ரிலீஸ் பண்ணாங்க டிஆர்பினா நம்ம அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்கிறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செக்ஷன் நேம்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 வரும், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கொஷின் பேப்பர் நம்பர் கேட்கும். ஸோ கொஷின் பேப்பர் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாஸ்டர் கீழே கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ அந்த கொஷின் பேப்பருக்கான நம்பர் இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு அது நீங்கள் என்ன ஆன்சர் சூஸ் பண்ணீங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சிருக்கணும். அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா டிஆர்பி சொன்ன அந்த டென்டேட்டிவ் ஆன்சர்க்கோட நீங்கள் இங்கே கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது இந்த 4 ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம், ஒருவேளை கொஷினே டிஆர்பியில் தப்பாக கொடுத்தோம்னா ராங் கொஷின்ஸ் கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் டிஆர்பி கொடுத்துருந்த ஆன்சர் தப்பாக இருக்குது டென்டேட்டிவ் கீழே அப்படின்னா நீங்கள் ரெண்டாவதாக இருக்க ராங் ஆன்சரை கிளிக் பண்ணணும். ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த கொஷினுக்காக ஒரு ஆன்சர் தான் சொல்லியிருக்கான், பட் ஆனால் மோர் தென் 1 ஆன்சர் ரைட்டாக இருக்குது அப்படின்னா மல்டிபிள் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இன்கேஸ் டிஆர்பி கொடுத்த அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 4 ஆன்சருமே தப்பு அப்படின்னா நோ கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணணும். ஸோ என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராங் ஆன்சர் அப்படின்னா ராங் ஆன்சர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு எது கரெக்டான ஆன்சராக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சர் இங்கே செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஒப்பீனியன் ஏதோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை இங்கே டைப் பண்ணிடலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கணும். லோக்கல் கைடோ இல்லை நீங்கள் வச்சிருந்த நோட்ஸோ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டாக்குமெண்ட்டோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200லேருந்து 2048 கேபிக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் சைஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஃபைல் கம்ப்ரஸ் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுங்கள். அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் அது என்ன டெக்ஸ்ட் புக்கு அதோட ஆத்தர் பேர் என்ன அப்படிங்கிறது இங்கே டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பரில் மோர் தென் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அப்போ மறுபடியும் நீங்கள் எதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்கணும், இங்கே ஆட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு அப்ஜெக்ஷன்ஸாக கொடுத்துட்டு வரலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் இங்கே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட வெரிஃபை பண்ணும். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் இங்கே சப்மிட் ஆகிடும். ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு டைம் தான் ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் என்னென்ன இருக்குன்னு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபைனல் அப்ஜெக்ஷன்ஸை கொடுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு டைம் உங்களால் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் இங்கே ஒரு டைம் நல்லா கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கொஷின் பேப்பரோ இல்லை டென்டேட்டிவ் கீயோ ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டென்டேட்டிவ் கீ ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ டெக்னிக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கான அந்த டென்டேட்டிவ் கீயோ ரிலீஸ் ஆகிடும். ஸோ டிஆர்பி கடந்த வாரம் நடந்த எக்ஸாமுக்கான அந்த டென்டேட்டிவ் கீயை உடனே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இதுக்கான அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண உங்களுக்கு 3 days தான் டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே டைம் கொடுக்கறதுக்கு ரொம்ப டவுட் தான். ஸோ இந்த 3 நாளாக கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி அடுத்தது காலேஜ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனை டிஆர்பி வெளியிடறதுக்கான பணிகளில் துரிதமாக ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கான எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் காலேஜ் டிஆர்பியால் வெளியிடப்பட இருக்குது. ஸோ அதனை தொடர்ந்து அதற்கான தேர்வுகள் நடத்தப்பட இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி தான் வருமா சார், பிஜி டிஆர்பி எங்களுக்கு எப்போ வரும், செட் எக்ஸாம் எப்போ வரும், பிஇஓ எக்ஸாம் வரும் எப்போ வரும் அப்படின்னு நிறைய கேண்டிடேட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தமிழக பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தாக்கல் பட இருக்குது. ஸோ தமிழக பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியால் ஃபினான்ஸ் கமிஷனோட அப்ரூவல் வாங்கிட்டு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் இந்த வருஷம் என்னென்ன எக்ஸாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியர் கட்டாக சொல்லிடுவாங்க. அதனால் தேர்வர்கள் யாரும் மனக்குழப்பம் அடைய வேண்டாம்.
உங்களுடைய தேர்வுக்காக நீங்க படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கான எக்ஸாம் கண்டிப்பா கூடிய விரைவில் டிஆர்பியால அறிவிக்கப்படும் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறது. ஸோ டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உடனுக்குடன் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.